வெல்கம் டு நாமும் நலன். இன்றைக்கி நாம் செய்ய போகிறது சீலா மீன் குழம்பு. அதுக்கு 1 கிலோ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு சட்டியை எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 50 கிராம் எண்ணெய், விளக்கெண்ணெய் ஊற்றினா கூட நல்லது தான், ஊற்றிட்டு கருவடகம் இருக்குது அதை 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டு பொரிய விடணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 5-6 பச்சை மிளகாயை கீறி விட்டு அதில் போட்டு வதக்கணும். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு உரித்து நீட்டமாக நான் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கிட்டு தக்காளி ஒரு 4 தக்காளி அதை கட் பண்ணி வச்சுக்கணும். அதையும் போட்டு அதில் வதக்கணும். வதக்கிட்டு கருவேப்பிலை ஒரு பிடி அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கணும். வதக்கிக்கிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் உப்பை போட்டு, கல் உப்பு கொஞ்சம் போட்டு வதக்கினா சீக்கிரம் வதங்கும். அப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 4 ஸ்பூன் போடணும். 5 ஸ்பூனும் போடலாம், 4ம் போடலாம். நம்ம மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் போடணும், அது ஒரு 4 ஸ்பூனு. நான் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு புளி ஒரு 100 கிராம் அளவுக்கு கரைச்சி வச்சுக்கணும். அதை எடுத்து அதில் ஊற்றிடணும். ஊற்றி நல்லா கிண்டி விட்டு அப்படியே இந்த மிளகாத்தூள்லாம் போட்டுறது கட்டியாக இருக்கும், அதெல்லாம் நல்லா கிண்டி விட்டுறணும். கிண்டி விட்டு நல்லா தட்டை போட்டு மூடி வச்சிடணும். அப்புறம் கொதி வந்தோடனே எடுத்துட்டு மாங்காய் ஒரு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்து அதில், நான் மீன் குழம்புக்கு நாங்கள்லாம் மாங்காய் போடுவோம், நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா போடுங்க. போட்டு நல்லா கிண்டி அதை வேக விடணும், மாங்காயை வேக விடணும் மூடி வச்சுட்டு. அப்புறம் எடுத்துட்டு நல்லா திருப்பி கிண்டி கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்திருக்கான்னு பார்த்துட்டு அடுத்து மீன் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மீன் எடுத்து போடுறதுக்கு முன்னாடி தேங்காய் பால் கொஞ்சம் ஒரு 1/2 மூடி புழிஞ்சு வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் ஊற்றணும். ஊற்றிட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுறணும். நல்லா கிண்டிட்டு அப்புறம் இந்த மீன் எடுத்து அதில் போடணும். குழம்புல போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கிண்டி விட்டு மூடி வச்சிடணும். கொஞ்சம் ரொம்ப எரிய விடாமல் கம்மியாக இது பண்ணி வச்சிடணும். கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்றதுக்காக குழம்பு நான் கொஞ்சம் அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் ஊற்றி, அப்போ தான் கொதித்து வந்தோடனே சரியாக இருக்குன்றதுக்கு ஊற்றிருக்கேன். நல்ல குழம்பு இப்போ ரெடி. சீலா மீன் குழம்பு ரெடி.